அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் குடும்ப தியானம், குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பேச இருக்கிறோம். தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆஃப் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகே, முடிந்த அளவுக்கு எல்லோரும் வீடியோவை ஆன் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நம்ம குடும்பத்தை குறித்து நம்ம பேசணும்னா முதல்ல குடும்பம் யார் உருவாக்கியது, எதற்காக உருவாக்குனாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடவுள் மனிதனை உருவாக்கினார், தன்னுடைய அன்பினால் மனிதனை உருவாக்கினார். நிறைய பேர் கடவுளை ஆராதிக்கிறதுக்காக நம்மளை உருவாக்கினார், அவர் நன்றி சொல்கிறதுக்காக உருவாக்குனார்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் கடவுள் அதுக்காக உருவாக்கின அப்புறம் கடவுள் ரொம்ப செல்ஃபிஷ் மாதிரி ஆகிப்போம். கடவுள் நம்மை படைத்தது அன்பினால். கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய அன்பின் நிறைவினால், தன்னுடைய அன்பில் மற்றவர்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய மாட்சிமையில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த நோக்கத்தோடு கடவுள் மனிதனை படைக்கிறார்.